கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த நாட்களில் சமாதானமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம சமாதானமாக இருக்கிறதில்ல. இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் அவங்க சிலுவையில் அறையுண்ட நாட்கள் 2000 வருடங்களுக்கு மேலே ஆயிட்டு. ஆனால் நம்ம திருச்சபைகளில் நம்ம நினைவு கூறுறோம், தியானிக்கிறோம், அதை பேசுகிறோம். வருடம் இந்த நாட்கள் வருகிற பொழுது 40 நாட்கள் உபவாசம் இருப்பாங்க. உபவாசம் இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம்? உபவாசம் இருக்கிறோம். 40 நாள் இல்லைனாலும் 10 நாள், 5 நாள், 3 நாள், காலையில் ஒரு வேளை, இப்படி என்ன பண்ணுறோம்? நம்ம சரீரத்தை ஒடுக்கி உபவாசம் இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை இந்த நாட்களில் நம்ம தியானிப்போம். தியானிக்கிற நம்ம அதன்படி இந்த நாட்களில், இன்றைய நாட்களில், அந்த மாதிரி அவசரமான அந்த உலகத்தில், அன்பு முற்றிலுமாக குறைஞ்சு போன இந்த உலகத்தில், தாழ்மை முற்றிலும் இல்லாத இந்த உலகத்தில், தாழ்மை முற்றிலும் இல்லாத இந்த உலகத்தில், கசப்பு, வெறுப்பு, இந்த மாதிரி இருக்கிற இந்த உலகத்தில், இந்த நாட்களில் அதை பின்பற்றி நம்ம வாழுறோமா? அதை தான் நம்ம செய்யணும். நாட்கள் எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவை, அவருடைய போதனைகளை கேட்டு படித்து அதன்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுறோம்? அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் அங்கத்தினர்களாக, பாஸ்டர்களாக, சகோதரர்களாக நம்ம ஒருமித்து இருக்கிறோம். இப்படி இருக்கிற நாட்களில் சிலுவையில் ஏசப்பா சொல்கிறாங்க, கையில் ஆணி அடிக்கிறாங்க, முள்முடி சொல்கிறாங்க, ரத்தம் ஒழுகுது, கொக்கி போன்ற ஆயுதங்களை கொண்டு முதுகில் அடிக்கிறாங்க, உழப்பட்ட நிலம் போல் இருந்ததுன்னு சொல்லப்படுது, எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலையும் பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும்னு சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி யாருக்காக நம்ம மன்னிக்கிறோமா? அவ்வளோ உபத்திரவமான சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்காக நம்ம உட்காந்து அழுதுகிட்டு இல்லை, அது பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. நம்ம அழுதா பார்த்தாது. என்ன பண்ணுறோம்? மன்னிக்கணும். மன்னிப்பை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம மன்னிக்கிறவங்கள நாட்களில் இருக்கிறோம். ஒரு போதனை படிக்கிறோம், சிலுவையில் அவங்க பேசின 7 வார்த்தைகள் தியானிக்கிறோம். அப்படியே வருஷம் நம்ம தியானிச்சுட்டு யாருக்கு நம்ம மன்னிக்காமல் இருந்தோம்னா இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அன்பாக இருப்பாங்களா? அப்போ நம்ம மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். அந்த வசனத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைக்கு இன்றைக்கு இந்த வார்த்தை நிறைவேறிட்டு வேதத்தில் உள்ள வசனங்களை நிறைவேற்றி முடிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தாங்க. எல்லாத்தையும் நிறைவேற்றி முடித்ததுனால்தான் முடிந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறாங்களே, எல்லா வசனங்களும் நிறைவேற்றி முடித்தாங்க. ஒவ்வொரு வசனமும் நிறைவேறும்போது இந்த வசனம் இன்று நிறைவேறிற்று நிறைய இடங்களில் ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம முதல் வசனம் சொல்லப்படுது, முதல் வார்த்தை நம்ம மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். உபத்திரவமான சூழ்நிலையிலையும் நம்மளை குற்றப்படுத்தினாலும், குறை சொன்னாலும், நம்மளை சங்கடப்படுத்தினாலும், வேதனைப்படுத்தினாலும் அவங்கள மன்னிக்கிறவங்களாக இருக்கிறோமா? மன்னிக்கணுங்க. நம்ம மன்னிக்கணும். உபதேசத்தை நம்ம கேட்குறோம், அதன்படி நடக்கணும். அதுதான் நல்லது. ஆனால் பாஸ்டர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒற்றுமை இருக்க மாட்டேங்கிறாங்க. உபதேசங்கள் பிறருக்குங்கிற மாதிரி தான் அவங்களும் பிரசங்கிக்கிறாங்க. பாஸ்டருக்குள்ளே ஒற்றுமை இருக்காங்களா? பாஸ்டர் மாத்திரம் இல்லை, மற்ற எந்த ஒரு கருத்தையும், எந்த ஒரு ஞானமுள்ள கருத்தையும் விதைக்கிறவங்க, உபதேசிக்கிறவங்க, அதை அவங்க கை கொள்கிறாங்களா? அதிகமாக நம்ம பார்க்க முடியறதில்ல. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க? கை கொள்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதே போல் ஒவ்வொரு 7 வார்த்தைகளையும் பேசுகிறாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்கிறாங்க. திருடனை சிலுவையில் 2 பக்கம் அடிச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளும், இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? யாரையாவது நம்மளோட கூட இருக்கிறவங்கள, இன்றைக்கு என்னோட கூட திருச்சபையில் இருப்ப, என்னோட கூட என்ன பண்ணுறோம்? ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ப, இன்றைக்கி என்னோட கூட நம்முடைய வசனங்களை படிப்ப அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சகோதரனை நம்ம ஆயத்தப்படுத்துகிறோமா? இல்லையே. அதே போல் எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொல்கிறாங்க.
ஜனங்களுக்காக அழணும். நம்ம சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, வியாதிப்பட்டவர்களுக்காக, மனம் நொந்து இருக்கிறவங்களுக்காக, ஒரு சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம, தாய் தகப்பன், பிள்ளைகள்லாம் கைவிட்ட நிலையில் எவ்வளோ வயசானவங்க என்ன பண்ணுறாங்க, தடுமாறிட்டு இருக்காங்க. பசி எடுக்குது, தண்ணி தாகம் எடுக்குது, கொடுக்க ஆள் இல்லை. எங்கள் கிராமத்தில் இருக்காங்க அதுபோல். நம்ம அதெல்லாம் செய்கிறதில்ல. ஒரு நேரத்தில் நம்மளே அதை கொடுக்காம தான் இருந்தோம். நானே அப்படி தான் இருந்தேன். அன்பை குறித்து படித்து தெரிந்துக்கிட்ட பிறகு உள்ளே ஏங்குது. என்ன பண்ணுது, நமக்குள்ள ஒரு பாரம் உண்டாகுது. ஏன்னா அப்படிப்பட்ட மனிதனாக தான் முள் முளைத்து நெறிஞ்சல் முறைத்து இருதயமெல்லாம் அப்படி தான் இருந்தது ஒரு நாட்களில். நம்ம திருந்தி ஒரு மனுஷனாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம திருச்சபையில் வந்து வசனங்களை கேட்ட பிறகு இப்போது நம்ம அந்த மாதிரி இருக்க முடியலையே. கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அந்த சிறியவங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கணும் ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போது ஜனங்களுக்காக அழணும். எனக்காக அழாதுங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளை அழுங்க. வருகிற நாட்கள் உபத்திரமான நாட்கள், கஷ்டமான நாட்கள். இயேசுப்பாவுடைய வருகை வருது. அதில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அழுங்கள்னு சொல்கிறாங்க. எல்லாருக்காக அழணும், தேசத்து ஜனங்களுக்கு அழணும், நாட்டை ஆளுகிற ராஜாக்களுக்காக அழுது ஜபிக்கணும், அவங்களை ரசிக்கப்படணும்னு சொல்லி அவங்களுடைய எல்லாத்துக்கும் அப்படி என்ன பண்ணணும், நம்ம அவர்களுக்காக அழுது ஜபிக்கிறவர்களாக பாரமுள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் சொல்லப்படுது. அதே போல் அந்த 7 வார்த்தையில் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதன்படி நடக்கிறவர்களா. 7 வார்த்தைகள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். நம்ம 3 தான் முந்தின நாள் தான் சொல்லியிருக்கிறேன். அதன்படி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நடக்கிறோம்ல, ஒவ்வொரு வார்த்தையின்படி நம்ம நடக்கிறவர்களா, நம்ம அதன்படி செயல்களெல்லாம் நம்ம இருக்கணும். அதுதான் முக்கியம். வசனத்தை கேட்குறோம், பிரசங்கிக்கிறாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆலயத்தில் உட்காந்துருக்குறோம், கேட்குறோம். அதை விட்டுட்டு அதில் போயிடக்கூடாதுல்ல. நம்ம அதன்படி வாழணும், நடக்கணும். அப்போ தான் நம்ம ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. நம்ம மேலே என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரியம் வைப்பாங்க. அப்போ தான் சில ரகசியமான காரியங்களை சொப்பனங்களில் நமக்கு வெளிப்படுத்துவாங்க, நம்மளை கரம்பிடித்து நடத்துவாங்க, நம்மளை தேற்றுவாங்க, ஆற்றுவாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்போ தான் வலது பக்கத்தில் நிழலாய் அவர் இருப்பார். கோழி தன் குஞ்சுகளை எப்படி செருகையில் கூட்டி சேர்க்குதோ அதே போல் நம்மளை ஆண்டவராகிய சேர்க்கிறது. நம்ம என்ன பண்ணுவார், சத்துரு பருந்து போல் வந்து கோழி குஞ்சை தூக்க வர்றது போல், பிசாசானவன் பருந்து போல் வந்து நம்ம வாழ்க்கையை சீர்குலைக்க வரும்போது, நம்மளுடைய அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ள வரும்போது, நம்மளுடைய ஜப வாழ்க்கையை சீர்குலைக்க வரும்போது, பருந்து எப்படி கோழி குஞ்சை தூக்கி வருதோ அதே போல் சாத்தான் வருவான். அப்போ ஏசப்பா எப்படி கோழி சிறகுக்குள்ளே தன் குஞ்சுகளை மூடி பாதுகாக்குதோ அதே போல் ஏசப்பா அவருடைய அரவணைப்பில் கேடகமாக, நம்பிக்கையாக, துருகமாக, புகலிடமாக நம்மளை பாதுகாத்து நடத்துவாங்க. என்ன சொல்கிறீங்க? 7 வார்த்தையும் நான் இதில் சொல்லலை, ஒரு சில வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். எல்லா வார்த்தைக்கும் இது தான். நம்ம அப்படி இருப்போம், நம்ம முயற்சி பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம நடப்போம். ஏன்னா கிரியைகளுக்கு தக்க பலன் தான் ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்காரு. அக்கிரமி செய்கிறவன் இன்னும் அக்கிரமி செய்யட்டும், நன்மை செய்கிறவன் நன்மை செய்யட்டும், அவனவன் கிரியைகள் தக்க பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்களே. கிரியைகள் தான். நம்ம மறிச்சிட்டோம்னா, இறந்துட்டோம்னா, நம்ம தங்கமோ பவுனோ காசோ பணமோ எதையும் வண்டி வச்சு ஏற்றிக்கிட்டு பரலோகத்துக்கு போகவே முடியாது. நம்ம இந்த பூமியில் செய்கிற நன்மை கிரியைகளுக்கு தக்க பலன் தான் கொடுக்குறாரு. நல்ல கிரியைகளை செஞ்சோம்னா அதற்கு உண்டான பலன் பரலோகத்தில் நமக்கு உண்டு. 1000 வருஷம் அந்த பூமியில் ஏசப்பா வந்து அரசாளுகிற பொழுது அவரோடு கூட நாமும் இருப்போம். அதனால நம்ம நன்மைகளை செய்ய நம்ம கற்றுக்கொள்வோம், முடிந்த மட்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.